சிவாய நம. நான் உங்கள் சிதத்தயமா குருவின் துணை. எல்லோரும் நலமாக இருக்கணும். இன்றைய பதிவு ஒரு சிறு வேதம். வாழ்க்கையில சந்தோஷம்ன்றது மிக முக்கியமானது. பந்தம் மூலமாக கிடைக்கிற ஒரு சந்தோஷம், அது ஒரு தனியாக ஒரு இன்பமாக இருக்கும். அதே போல கணவர் மனைவிக்குள்ள அன்பு, அந்த சந்தோஷம் என்றுமே நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னு பிள்ளைங்களோட அன்பு இருந்தால் கண்டிப்பா பிள்ளைங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். சகோதர சகோதரியிடம் அன்பு கொடுத்தால் கண்டிப்பாக அந்த அன்பால நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். எல்லாரும் எதிர்பார்க்கிற விஷயம் அன்பா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அந்த அன்பு உண்மையா இருக்கணும். அதுதான் மிக முக்கியமானது. அன்புல ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் நடந்தாலும், அதுல ஏமாற்றம் அடைந்தாலும், அது பாவத்திலையும் சாபத்திலையும் போய் சேரப்படும். அந்த அன்பு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் அன்பை எதிர்பார்க்கிறோம். உண்மையா இருக்கிற அன்பு தான் என்றுமே கடைசி நேரம் அவங்க மூச்சு இருக்கிற மட்டும் அந்த அன்பு தான் மிக மிக முக்கியமானது. அவங்க உண்மையா இருந்தால் அவங்களுக்கு அவ்வளவும் நல்லது நடக்கும். அன்பனால ஒரு பகையோ பொறாமையோ அதுல ஒரு ஈகோவை எடுத்துன்னு வந்துட்டா அன்பு நிச்சயமாக இருக்காது. அது ரொம்ப கசப்பாயிடும். அன்பாக இருக்கணும், பணிவாக இருக்கணும். அன்பு என்றும் நலமாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பந்தம் அது. உதாரணம், ஒரு குடும்பத்துல ஒரு கணவர் மனைவி சந்தோஷமா அன்பா இருக்காங்க. ஒரு பந்தம் நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஒரு விசேஷம் நடக்கும் போது அவங்க வந்தா நல்லா இருக்குமே, அந்த பந்தங்கள் வந்தா நல்லா இருக்குமே, அவங்க வந்தா வீடே கலகலப்பா இருக்குமேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிற ஒரு குடும்பம். ஒரு கூட்டு குடும்பம் ஆகட்டும், ஒரு விசேஷமான ஒரு நேரத்திலையும் எத்தனை பேர் வந்தாலும் அவங்களுக்கு சமாதானம் ஆகாது. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பந்தங்கள் வந்தாதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆகும். இது எல்லார் வீட்டிலையும் நடக்கிற ஒரு விஷயம்தான். அவங்க வந்தாங்கன்னா அந்த வீட்டில் அப்பா வந்துட்டாங்க, இனிமேல் ஒரு வேலை விஷயம் ஆகட்டும், ஒரு பேச்சு வாக்கியங்கள் வரும்போதோ சரி, ஒரு அன்பா இருக்கும். அவங்க உண்மையா இருக்காங்க, அவங்க வந்தாங்கன்னா இந்த வீடே சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அவங்களும் வருவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. 2 நாள் 3 நாள் எவ்வளோ நாளுன்னா இருந்தாலும் சரி, அவங்க அந்த உண்மையான அன்பை காமிச்சிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. இப்படி சந்தோஷமா இருக்கும் போது வேற குடும்பத்திலேருந்து சில வாக்கியங்கள் நடக்கும். நம்மலாம் சந்தோஷமா இல்லையா, உங்களுக்கு அவங்க வந்தாதான் ரொம்ப முக்கியமா, உங்களுக்கு அவங்க தான் வரணும், உங்களுக்கு அவங்க தான் இருக்கணும். சில பேருக்கு அவங்க வருறதோ, அவங்க சில பழகுறதோ, மற்ற குடும்பத்திலேருந்து அவங்களுக்கு அது மனசு வேறுபாடுகள் இருக்கும். நீங்கள் அங்கே தான் முக்கியமாக போவீங்க, இங்கெல்லாம் வரமாட்டீங்கன்னு அந்த பந்தங்கள் பேசும்போது இந்த அன்பான குடும்பம் என்ன யோசிக்கும், நம்ம இவங்க வீட்டுக்கு போகிறதுனால மற்றவங்க ஏதோ ஒன்று தவறாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பந்தத்துலேருந்து ஒரு தூரம் போகிற மாதிரி ஆகுது. எந்த விசேஷத்துக்கும் அவங்க தடை செய்கிறாங்க. ஒரு நல்ல விசேஷத்துக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாங்க. சில நேரத்தில் நம்ம எதிர்பார்ப்போடு இருப்போம், அவங்க வருவாங்க, சந்தோஷமாக இருக்கலாம், அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நேரத்தில் அந்த எதிர்பார்ப்பு மறைந்து போயிடுது. அவங்க இல்லை, நம்ம போனால் எல்லாரும் வேறு மாதிரி பேசுகிறாங்க, நம்ம போனால் வேறு மாதிரி தவறாக நினைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பந்தத்தில் ஒரு தூரம் ஒதுங்குற மாதிரி ஆயிடுது. இப்போ அவங்க தூரம் போகும்போது ஒரு எதிர்பார்க்குற அந்த பந்தங்களுக்கு ஏமாற்றம் தான். மற்றவங்க எது வேணாலும் பேசட்டும், நீங்கள் உண்மையாக இருக்கக்கூடிய பந்தத்துக்கிட்ட நீங்கள் உண்மையாக இருந்தாலே போதுமே. இப்போ எல்லாருக்குமே தெரியும், அவங்க நம்ம எதிர்பார்க்குற சில விஷயங்கள் அவங்க வந்தால் சந்தோஷமாக இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ஏன் வரமாட்டேன்றாங்க, நம்ம நல்ல விசேஷத்துக்கு தானே கூப்பிடுறோம், ஏன் வரமாட்டேன்றாங்கன்னுட்டு ஒரு மனசு வேதனை ஆயிடும்.
அப்ப அந்த எதிர்பார்க்கிறதாகட்டும், மத்தவங்க சொல்லுறத தான் அவங்க ஏத்துக்கிறாங்க தவிர, உங்க மேல உண்மையா அந்த அன்பு காட்டுறவங்க கிட்ட நீங்க தூரம் ஆகுனா, அது கஷ்டங்கள். இத போல நிறைய குடும்பத்துல உண்மையா நடந்துட்டு இருக்கு. மத்தவங்க ஏதாவது சொல்லுவாங்க, மத்தவங்க போனா அவங்க முகம் பார்க்க முடியறதில்ல. மத்தவங்க ஏதாவது நினைப்பாங்க. நீங்க அன்பா இருக்கீங்களா? உங்களுடைய உண்மையான அன்பு தானே நீங்க அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டுல வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறீங்க, சில நல்லது சில விசேஷத்துக்கு பகிர்ந்து கொள்ளுறீங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையோ ஏதாவது ஒன்று சேவைகளோ உங்களால ஒரு நல்லதாகுதுன்னா அது சந்தோஷம் தானே. அந்த எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க இல்லையா? வந்தா போதும், நமக்கு பாதி பாரம் குறைஞ்சிடும், வந்தா போதும், அவங்க கண்டிப்பா இங்க வந்தா ஒரு சந்தோஷம் ஆகும். அந்த எதிர்பார்ப்பு வந்து மனசு வேதனையா அடையும் போது பிரிவுகள் ஆகும். இப்போ அந்த எதிர்பார்ப்பு வந்து குறைஞ்சி போச்சுன்னா ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? அப்போ சொல்லுவாங்க, மற்றவங்க எது வேணாலும் நினைக்கட்டும், நீங்க வாங்க, நான் உங்க மேல அன்பு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, உங்க குடும்பத்து மேல அன்பு வச்சிருக்கும் போது நீங்க வாங்க, பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு எப்போ அந்த மனசு வந்ததோ அவங்க நம்மளை விட்டு தூரம் போகிறாங்க. அப்படி அதனால யாருக்குமே வந்து நெருக்கடியும் கொடுக்க முடியாது. நீ இல்லை, நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு அவங்க மனசுல வந்துடுச்சு, அவங்க விலகி போறாங்க, மற்றவங்களுக்காக விலகுறாங்க. அந்த பாசம் வந்து அவங்க மனசுக்குள்ள இருந்தாலும் சரி, அவங்க வந்து இல்லை நம்ம போனா தவறா நினைப்பாங்க, நம்ம ஒதுங்கிடலாம் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு சில அவமானங்கள் வந்தாலும் சரி, அதுவும் அவங்களுக்கு மனசு வேதனை ஆயிட்டு ஒதுங்கி போயிடுறாங்க. வேண்டாம், அங்கே போனால் ஏதாவது ஒன்று சொல்லுறாங்க. வாழ்க்கைன்றது வந்து ஒரு சந்தோஷம். அன்பா கூப்பிடுறவங்க ரொம்ப வந்து நிறைய குடும்பத்தில் அப்படி கூப்பிடுறது இல்லை. வாங்க வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. அன்பு வந்து அது எல்லாருடைய குடும்பத்துல குறைஞ்சிடுச்சுதான். எல்லாருக்கும் அந்த பொறாமை, பகை, வெறுப்புகள், ஒரு அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்கன்னுட்டு அந்த வெறுப்புகள் ஆகும்போது அன்பு குறையுது. அந்த இடத்துல கஷ்டப்பட்டு மேல வந்து அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னும் போது அதை பார்த்து சில பேருக்கு வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அது ஒரு பொறாமையாகவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அன்பு வேணும். அன்பான ஒரு குடும்பம் ஒரு இல்லத்துல தேடிட்டு வந்தா அவங்களுக்கு அன்பு கொடுக்கணும். அதுதான் மிக முக்கியமானது. உங்களை நம்பி அவங்க இல்லத்துல வராங்கன்னா நீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்தாதான் அடுத்த முறை நிம்மதியா வருவாங்க. ஒரு வேதம் இருக்கு நமக்கு, வெளியே பந்தத்து வீட்டில் ஆகட்டும், சகோதரிகள் இல்லத்துல ஆகட்டும், உங்களுக்கு எவ்வளவுதான் சுதந்திரம் கொடுத்தாலும் உங்க வீட்டுல நீங்க 4 நாள் வெளியே இருந்து உங்க வீட்டுல வந்து அமர்ந்து நீங்க ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சாதான் உங்களுக்கு அந்த இடத்துல நிம்மதி. வேற இடத்துல சந்தோஷமா பார்த்துக்கிறாங்க, சந்தோஷமா உங்களை நல்லா கவனிக்கிறாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு கிடைக்குது அந்த இடத்துல. அப்படின்னா கூட உங்க வீட்டுல நீங்க 1 மாசம் சென்று போனாலும் சரி, 2 நாள் இருந்து போனாலும் சரி, உங்க வீட்டுல போய் அமர்ந்து அம்மான்ற வார்த்தை உங்க மனசுல வந்து ஒரு பெரிய மூச்சு, ஹவ்வா அப்படின்னு சொல்லி அந்த மூச்சை விட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்பீங்க பாருங்க, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நிம்மதி. அந்த நிம்மதி, அந்த பந்தம், அந்த பாசம், இது நிச்சயமா எல்லோருக்கும் தேவை. அன்பை, உண்மையா இருக்கிற அன்பை வந்து அது வெறுப்பாக கூடாது. அதனால அன்பா இருக்கிறவங்க கிட்ட அன்பு கொடுக்கறது தப்பு இல்லை. அன்பாக இருக்கிறவங்க கிட்ட உண்மையா இருந்தாலே போதும். நல்லா இருக்கணும். உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்க கூடாது.
அன்பு எல்லோருக்கும் ஒரு இனிப்பான ஒரு யோகம். அன்பு எல்லாருக்கும் ஒரு மனசுல இருக்கணும். அன்பு நிச்சயமாக எல்லாருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மங்களமான ஒரு விஷயம். அன்பா இருங்க. எல்லோருக்கும் இந்த வேதம் சமர்ப்பணமாகட்டும். சிவாய நம.